இன்னைக்கு விஜய் சார் வந்த உடனேயே பார்வையும் கமர்தினியும் மைக்கை கழட்டி வைக்க சொல்லிட்டாரு. வைக்க சொல்லிட்டு இவங்களுக்கு உண்மையிலேயே குற்ற உணர்ச்சி இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா கிட்ட கேட்குறாரு. சாண்ட்ரா வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. சொல்லிட்டு இல்லை சார், அவங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை சார். அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பெட்டில் படுத்துட்டு பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே டக்குன்னு பார்வதி இப்படி பார்த்து என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால அப்படி பேசிட்டாங்க. உடனே வந்துட்டு கமர்தினும் இப்படி தலையில் அடிக்கிறாரு. உடனே இல்லை சார், மடியில் படுத்துட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் நாங்கள் தான் கூப்பிட்டு சொன்ன அப்புறம் தான் போய் தோப்புக்காரணம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரம்யா கிட்ட கேட்ட உடனே ரம்யா அகெயின் சேம் பாயிண்ட் சொன்னாங்க. மடியில் படுத்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க எதுவுமே சும்மா ஜாலியாக நார்மலாக தான் இருந்தாங்க, நாங்கள் சொல்லி தான் அவங்க தோப்புக்காரணம் போட்டாங்க. அண்ட் நேற்று பார்வதி லைவில் சொல்லியிருப்பாங்க என்னென்ன வேலை பார்த்தோன்னு. அந்த வேலை எவ்வளோத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணாங்க, அதையும் கமர்தின் தான் க்ளீன் பண்ணார். வெசல் வாஷிங் மட்டும்தான் பண்ணாங்க, அதையும் திட்டிகிட்டே தான் பண்ணாங்க. ஹால் எதையுமே அவங்க க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அப்புறம் கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்கிற வேலையெல்லாம் நம்ம ஏதோ அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி நமக்கே போய் கேட்குறதுக்கே பயமாக இருந்துச்சு சார், அந்த மாதிரி ரொம்ப புலம்பிட்டு தான் வேலையை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விக்ரம் எந்திரிச்சாரு. விக்ரமுக்கு பயங்கர கிளாப்ஸு. அவர் சொன்னார், பிக் பாஸ் கொடுத்துருக்காங்கன்னு அதை அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும், சரி பிபி கொடுத்துருக்காரு, அதை ஒரு சான்ஸாக எடுத்து நம்ம திருந்த பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு தாட்ஸே அவங்கக்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னார். அப்புறம் ஏதோ நாங்கள் ப்ரெஷர் போட்டதுக்காக அவங்க பண்ணது மாதிரி தான் இருந்துச்சு, இல்லைனா பிக் பாஸை மதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னார். அப்புறம் அரோரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள்லாம் கஞ்சி குடிச்சிட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொன்னாங்க. இப்படி ஒருத்தர் ஒரு ரீசன் சொன்னாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.